திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஜூலை 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாக திருநெல்வேலி போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வரும் 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கும்பாபிஷேக விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டு பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் மூலமும் காவல்துறை மூலமும் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில பக்தர்களின் வசதிக்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் உள்ளிட்ட மார்க்கங்களில் வரக்கூடிய பேருந்துகள் நிறுத்துவதற்கு போக்குவரத்து இடையூறின்றி பொதுமக்கள் வந்து செல்வதற்காக வசதியாக 3 தற்காலிக பேருந்து நிலையங்கள் வந்து திருச்செந்தூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் திருநெல்வேலி மார்க்கத்தில் வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே திருச்செந்தூருக்கு முன்னதாக திருச்செந்தூர் சாலையில அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலும், அதே போல தூத்துக்குடி மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் திருச்செந்தூர் ஆயத்தனார் கல்லூரி எதிரே அமைந்திருக்கக்கூடிய அந்த திடலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையத்திலும், கன்னியாகுமரி மார்க்கமாக வரக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே வந்து கன்னியாகுமரி சாலையில் இருக்கக்கூடிய தெப்பகுளம் அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேருந்து நிறுத்தத்திலும் வந்து பேருந்துகளை நிறுத்தி செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையங்களிலிருந்து கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் வசதியாக ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலிருந்தும் 10 பேருந்துகள், தலா 10 பேருந்துகள் என 30 பேருந்துகள் வந்து கோவில் வாசலுக்கு வந்து சிறப்பு பேருந்துகளாக இயக்கப்படுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர திருச்செந்தூருக்கு வந்து பக்தர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக சென்னை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக திருநெல்வேலி போக்குவரத்து கழகத்தின் மேலாண்மை இயக்குநர் நடராஜன் வந்து தகவல் தெரிவித்திருக்கிறார். 5ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், தற்காலிக பேருந்து நிலையங்கள்ல பொதுமக்கள் வந்து எளிதில் வந்து செல்வதற்கும் பேருந்துகள் வந்து எளிதில் வந்து செல்வதற்கும் வசதியாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.